சுக மகரிஷி பரீட்சித்துக்கு இந்த பூகோள வர்ணனை பற்றி சொல்கிறார். அது நானும் எப்படி இல்லாமல் கேட்டு ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். அதை நம்ம எப்படி பகிர்ந்துக்க போகிறோம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுன்றீங்க டக்குன்னு, இருந்தாலும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க பாவம். ஏன்னா என்னடா இதை இப்படி சொல்லி விளக்கியிருக்கலாமேன்னு கூட உங்களுக்கு தோணும். அப்படி எதனா இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி எதனா உங்களுக்கு இந்த விளக்கத்தை இப்படி சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு தோணித்துன்னா எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. அதை நான் கற்றுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எதுவுமே முழுசாக கற்றுன்றது கிடையாது. நம்ம இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோமே தவிர ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணல. இது நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த பூகோள வர்ணனை சொல்லும்போது முதல்ல இந்த தீபத்தை பற்றி சொல்கிறார். நடு தீபம் ஜம்பு தீபம். இந்த தீபங்கள் நிறைய, அதாவது ஜம்பு தீபம், பிரக்ஷத்வீபம், குஷத்வீபம், ஷாகத்வீபம், ஷால்மலத்வீபம், புஷ்கரத்வீபம்னு தீபங்கள் பல வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஜம்பு தீபம் 1,00,000 யோஜனை 1,00,000 யோஜனை நீளம் இருக்குது. அந்த யோஜனைன்றது 80-70 மைலோ 80 மைலோ சொல்கிறா. அது 1,00,000 யோஜனைன்னா நம்மளே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதே 1,00,000 யோஜனை அளவு கடல், அதை சுற்றி ஜம்பு தீபத்தை சுற்றி. அந்த கடல் ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு கடல் சொல்கிறார். ஜம்பு தீபத்தை சுற்றி உப்புக்கடல், லவணம், இக்ஷு, சுரா, சர்பி, க்ஷீர, ததி, சுத்தோதகம், இந்த கடல் இருக்குது. ஜம்பு தீபத்தை சுற்றி உப்பு கடல் இருக்குது. அது 1,00,000 யோஜனை அதே அளவு தான் சொல்கிறார். அதே மாதிரி 2 மடங்காக ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொன்று சுற்றி 2 மடங்காக வளர்ந்துன்னு போகிறது. அடுத்த தீபத்தை சுற்றி கருப்பஞ்சாறு கடல் இருக்கும், தித்திப்பாக இருக்கும் கடல் நீர். அதுக்கு அடுத்தது மதுவினாலேயே ஆன கடல் இருக்கும். அதுக்கு அடுத்தது நெய்யினாலேயே ஆன கடல் இருக்கும். அதுக்கு அடுத்தது பாலினாலேயே ஆன கடல் இருக்கும். அதுக்கு அடுத்த தீபத்தை சுற்றி தயிரால கடல் இருக்கும். அதுக்கும் அடுத்த தீபத்தை சுற்றி சுத்த ஜலம் இருக்கும். சமுத்திரமே சுத்த ஜலமாக இருக்கும். அதாவது 2, 4, 16, 32, 64 மொத்தம் சேர்த்து ஒரு பூமண்டலம்னு சொல்கிறார் அத்தை. இது மேலேயும் கீழேயும் தட்டாக அடுக்கியிருக்கும் இந்த பூமண்டலம். இதுக்கு ஒரு அண்டக்கடாகம்னு பேர். இது போல் 10,000 அண்டக்கடாகம் இருக்குது. இந்த பூமி, அது நடுவில் பூமி இருக்கு. பூஹா, புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்யஹா. மேலே 7 லோகம், பூமிக்கு மேலே 6, கீழே அதல, விதல, நிதல, சுதல, பிரதல, தராதல, பாதாளம், மகாதளம், பாதாளம். அதாவது பூமிக்கு மேலே 6, கீழே இதுதான் 3 7 14 லோகம். 7 14 லோகம்னு சொல்கிறோம் தெரியுமா? இதுதான் அந்த 14 லோகத்துடைய பேர். புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, சத்யம். கீழே அதல, விதல, நிதல, சுதல, பிரதல, தராதல, மகாதளம். இது மொத்தமாக சேர்ந்து ஒரு பூமண்டலம். இது அப்படியே தட்டு அடுக்கியிருக்கா மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் சுக மகரிஷி. இதெல்லாம் சேர்த்து ஒரு அண்டகடாகமா.
மிதந்துன்னு இருக்குமா அந்த அண்ட கடாகம். பூமியோட சேர்த்து நம்ம இந்த பூமி இந்த பொம்மையில் பார்க்குற பூமியெலாம் வேற, கேள்விப்படுற அளவே வேற. இது போல 10,000 அண்டகடாகம் இருக்கான். 10,000 அண்டகடாகம் இது போல மிதந்து கொண்டிருக்குமா. ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, ஒரு இந்திரன். ஒவ்வொரு அண்டத்துக்கும் 10,000த்துக்கும் தனித்தனி பிரம்மா, தனித்தனி இந்திரன். இதை சுற்றி சப்த ஆவரணம் சூழ்ந்திருக்கும். சப்த ஆவரணம் மதில் மாதிரி 7 ஆவரணம் பிராகாரம். மொத்தம் சேர்த்து 1/4 பங்கு. ஒரு முழுசுல இது மொத்தம் சேர்ந்து 1/4 பங்கு தானா. 1/4 பங்கு. அந்த 1/4 பங்குன்றதுல பேரு தான் லீலா விபூதி. நித்திய விபூதி 3/4 பங்கு ஸ்ரீவைகுண்டம். இதை மொத்தத்தையும் சேர்த்து தான் ஸ்ரீமன் நாராயணன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய தத்துவம் பிரம்மம் இந்த முழுவதையும் சேர்ந்து அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சுக மகர்ஷி நம்மளுக்கு எடுத்து சொல்றார். அதில் ஒரு 1/4 பங்கு லீலா விபூதின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் 7 ஆவரணம். 7 ஆவரணத்தில் 10,000 அண்டகடாகத்தில் ஒரு அண்டம். அந்த அண்டத்தில் 14 லோகத்தில் ஒரு லோகம். அந்த லோகத்தில் 7 தீபத்தில் ஒரு தீபம். என்ன அதில் எவ்வளவோ வருஷத்தில், அந்த தீபத்தில் எவ்வளவோ வருஷத்தில் ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்தில் மேருமலைக்கு தெற்கு பாகத்தில், இப்போ நம்ம இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இவ்வளோ பெரிய அந்த இதில் பூமி, அதில் நம்ம எங்கே இருக்கோம்? அந்த லீலா விபூதியில். லீலா விபூதின்னு சொல்கிறார். நித்திய விபூதி 3/4 படங்கு இது மாதிரி ஸ்ரீவைகுண்டம். லீலா விபூதி பற்றி பேசும்போது இதை சொல்லி நம்ம எங்கே இருக்கோம் இப்போன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சங்கல்பம் சொல்கிறோம் இல்லையா? மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே தொண்டீர மண்டலே காஞ்சி பிரதேசே அஸ்மின்னே வர்த்தமானே ஏதோ சொல்கிறோம் சங்கல்பம். அந்த சங்கல்பம் பிரகாரம் இந்த மேருக்கு தட்சிண பாகத்தில் ஒரு எவ்வளவோ தேசத்தில் ஒரு தேசம் பாரத தேசம். அது மாதிரி அந்த பாரத தேசத்தில் எவ்வளவோ மாநிலத்தில் ஒரு மாநிலம், எவ்வளவோ ஊருக்குள்ள அந்த மாநிலத்தில் ஒரு ஊர், எவ்வளவோ அந்த ஊரு உள்ள எவ்வளவோ ஒரு தெருவில் ஒரு தெரு, அந்த தெருவில் எவ்வளவோ வீட்டுக்குள்ள ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவோ சதுரடி நிலத்தில் 2 சதுரடி நம்ம உக்காண்டிருக்கிறது 2 சதுரடி இருக்குமா? இதை மாதிரி உக்காண்டிருக்கிறவன் நான் தான் இறைவன், என்னையே பிரார்த்திச்சுக்குங்கோ, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொன்னான்னா அது எப்படி இருக்கு பாருங்களேன். மகரிஷி இதுதான் சொல்றார். இவ்வளவு பெரியசா ஆட்சி பண்ற ஸ்ரீமன் நாராயணன் எங்க 2 அடிக்கு 2 அடி அந்த சதுரத்தில் உட்காண்டிருக்கிற இந்த ஜீவாத்மா எங்க? அவன் தலையை நிமித்திக்கிறான், நான் தான் பரமாத்மான்னு. இதில் கடவுள் இல்லை அப்படின்ற பிரச்சாரம் வேற. இப்போ இந்த பூகோள வர்ணனைக்கு அடுத்தது அந்த பூமண்டலத்தை ஆதிசேஷன் கீழே பாதாளத்திலேருந்து தலையில் வச்சுட்டு தாங்கின்னு இருக்காராம். இவ்வளோ பெரிய பூமண்டலத்தை அவர் தலை இப்படி பனாமணி இறங்கி ஏறி பள்ளமாக இருக்குமா? அப்போது ஆதிசேஷன் மூச்சு விடும்போது இந்த பூமி என்ன ஆகும்? இப்படி அப்படியும் அசைஞ்சு ஒன்றோட ஒன்று கலந்து போயிடும் இல்லையா? ஜலமும் பூமியும் தரையும் எல்லாம் ஒன்றாயிடும். அதுக்காக பெருமாள் என்ன பண்ணியிருக்கார்? 30,000 யோஜனை அளவு காற்று மண்டலம் ஒன்று
ஆதிசேஷனுக்கும் இந்த பூமிக்கும் நடுவில் வச்சிருக்காராம். எதுக்குன்னா அவருடைய சுவாச நிஸ்வாசங்கள்னால பூமி அவர் மூச்சு விடும்போது பூமி ஆடிடக்கூடாது, அதில் இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு அந்த காற்று மண்டலத்தை வச்சிருக்காரு. இந்த வாகனத்திலலாம் இந்த வச்சிருக்கா தெரியுமா, ஒரு இதில் 2 பக்கமும் வாகனம் ஆடாமல் இருக்கிறதுக்கு காற்று அடித்து ஒரு உபகரணம் வச்சிருப்பா. அதெல்லாம் இதை பார்த்து கண்டுபிடிச்சது தான். இதெல்லாம் எம்பெருமான் நம்மளுக்கு ஏன் பண்ணுறாருன்னா, நம்ம மேலே இருக்கிற ஒரு அன்பு, நம்ம மேலே இருக்கிற ஒரு பரிவு, வாத்சல்யம், அது எம்பெருமானுக்கே உண்டான வாத்சல்யம். அது கோடி தாயாருக்கு சமமா அவரோட மனசு. ஒரு தாயாரோட மனசே நம்ம எவ்வளோ இலகினது, எவ்வளோ வசதியாக பேசுகிறோம். பெருமாளுடைய மனசு கோடி தாயாரோட மனசு. அவ்வளவு வாத்சல்யம், அவ்வளவு ஆசை நம்ம பேரில். அதனால் எம்பெருமான எப்பவும் நினச்சிண்டு அவரையே தியானம் பண்ணிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு சாதம் அரிசி ஒரு பிடி எடுத்தோம், உலையில் போடுறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா அப்படின்னு போடுங்க. எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், அதை எப்படியும் கிருஷ்ணர் எப்படியும் சாப்பிடுவாராம், எந்த ரூபத்துலேயும் சாப்பிடுவாராம். மறந்துடாமல் நித்தியம் இனிமேல் பொண்ணுகள் அரிசி எடுத்து உலையில் போடும்போது கிருஷ்ணா அப்படின்னு ஒரு பிடி அரிசியை முதல்ல போடுங்க. ராதே கிருஷ்ணா.